திதி கொடுக்கறக்கு அங்கே போயிட்டு ஹோமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்படியும் அமாவாசை ஒட்டி தான் வரும், இதே மாதிரி தான் வரும் அவருக்கு எப்போவுமே. அதனால அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டுக்கிறது தான் எப்போவுமே பிளான் பண்ணுறேன். இதை நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன் வருஷம் வருஷம். சரி, அதை உங்களுக்கு காட்டணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. திதி செய்யலைன்னா அதாயிடும், திதி செய்யலைன்னா இதாயிடும், தர்ப்பணம் செய்யலைன்னா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அந்த எள்ளும் தண்ணியும் இப்படி இறைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை நான் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு அது எப்படி எடுத்துப்பீங்க? அதனால தான் நானே செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறனோ, நான் எதுவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு காட்டுறக்காக, நான் என்ன செய்யறனோ அதை நான் காட்டினேன், அவ்வளவுதான். 19ஆம் தேதி அங்கே போய் திதி கொடுத்துட்டு வந்தேன். அமாவாசை அன்னைக்கு, அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டேன் வீட்டில். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு எள்ளும் தண்ணி இறைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணலை.